ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். 5 நாள் 5 விதமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். இது சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 5 to 6 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இது போல் ஊறி வந்திருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச கடலையை எடுத்து சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது தோல் தனியாக கடலை தனியாக வரணும். அது வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தோலோடு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வாய்வு பிரச்சனை இருக்கவங்க இதோட இஞ்சி கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும், அந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதிகமாக இருந்ததுனால 2 தடவை அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததாக அரைக்கும்போது இஞ்சியோ சீரகமோ சேர்க்க தேவையில்லை, கடலை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாவு கட்டியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது புளிக்க வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் புளிக்க வச்சு செஞ்சுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து சேர்த்துருக்கிறதுனால மாவு கொஞ்சம் பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மூடி புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். லைட்டாக பொங்கி இந்தளவுக்கு சாஃப்டாக வரும். மாவு எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும், அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பபுள்ஸாக இருக்கும். இந்தளவுக்கு மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கணும். ரொம்ப புளிச்சிடக்கூடாது. லைட்டாக பொங்கி வந்தோடனே நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் தோசையோ இல்லை அடையாக கூட சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நார்மலாக தோசை சுடுற டைமை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக தோசை கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓரங்களில் லைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் புரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச கொண்டக்கடலை வச்சு சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்வு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கவங்க இந்த கொண்டக்கடலைக்கு இஞ்சி சட்னி இல்லைன்னா பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க. பெஸ்ட்டு காம்பினேஷனாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பச்சைப்பயிறு கொள்ளு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு இது காணம் இல்லைன்னா கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கோதுமை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க.
அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்கும்போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் தோலோடு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை சேர்க்குறதுனால நல்ல எனர்ஜியும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் ஊறி வரணும். நல்லா ஊறி வந்தால் தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டு வரும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி வரணும் அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக வரும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ முதல்ல நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கிற பக்குவத்தில் இது அரைப்பட்டு வரும். அதிகமாக இருக்கிறதுனால நான் 2-3 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இது தோலோடு சேர்த்துருக்கிறதுனால வாய்வு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இது போல் இருக்கணும். நல்லா இது போல் அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். தண்ணி அதிகமாகிடக்கூடாது. ஓரளவுக்கு கட்டியான பதத்திலே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்ததுனால நான் 2-3 பேட்சாக அரைச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து அது கூட இஞ்சியோ சீரகமோ சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு டைம் சேர்த்தாலே போதும். மிச்சம் இருக்க பயறு வகைகளையும் அரைச்சி இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. தண்ணி அளவு கூடிட்டுனா இட்லியும் வராது, தோசையுமே வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கோங்க எந்த பக்குவத்தில் இருக்குன்னு. நல்லா இது போல் ஓரளவுக்கு கட்டியான பதத்தில் தான் இருக்கணும். இட்லி மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஓரளவு கட்டியான பதத்தில் இருக்கணும். நல்லா இது போல் இருக்கணும். இதை புளிக்க வைக்காமலும் செய்யலாம். ஆனால் புளிக்க வச்சு செய்யும்போது இது நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 4 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கிளைமேட்டை பொறுத்து புளிக்க வச்சுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு பொங்கி சாஃப்டாக வந்திருக்கும். இதை அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விருப்பப்பட்டால் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நார்மலான சூடில் இருக்கும். இப்போ நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல எந்த அளவுக்கு ஒல்லியாக மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரங்களில் லைட்டாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது போல் ஓரங்களில் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். தோசை அவ்வளோ சூப்பராக வரும். நார்மலாக தோசை சுடுற டைமை விட கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அரிசி வேண்டாம்னு நினைக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டுக்கலாம். இந்த மாவை ஃப்ரிட்ஜிலே 2 நாள் வரைக்கும் வச்சு நம்ம செய்யலாம். டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், டேஸ்ட்டு மாறாது. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நல்ல பெஸ்ட்டாக முருங்கைக்கீரை சட்னி அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை சட்னி ரெண்டுமே பெஸ்ட்டு காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பச்சைப்பயிறு கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது பச்சைப்பயிறு பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ இதில் உள்ள கலர் லைட்டாக மாறி நல்ல ஒரு மணம் வரும்.
அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த பக்குவத்துக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கம்பு, இதை கம்பு அப்படி இல்லைன்னா பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரணும்னு அவசியம் இல்லை. இது உள்ள வரைக்கும் சூடு ஏறினாலே போதும். லோ ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாள் இதை எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதையும் அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதுலேயும் நார்ச்சத்து இரும்பு சத்து ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சரிசி இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அரிசியே வேண்டாம் நினைக்கிறவங்க, சுகர் பிபி இருக்கவங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி சுகருக்கு ரொம்ப நல்லது, அந்த அரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி எது உங்கள்கிட்ட இருக்கோ, எது உங்களுக்கு விருப்பமோ அது 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸ், நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதனால தான் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதையும் அப்படியே எடுத்து மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்ச பச்சை பயிரை இதோட சேர்த்து நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல பவுட்ராக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம். நீங்கள் மொத்தமாக அரைக்கதா மிஷினில் கொடுத்து இருந்ததுன்னா மொத்தமாக கூட மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு, அடை செய்கிறதுக்கு, பணியாரம் செய்கிறதுக்கு, இனிப்பு கஞ்சி, உப்பு கஞ்சி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியும் இதோடு சேர்த்து இதையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட பாலில் கூட கலந்து குடிக்கலாம். பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் கூட தேவைப்படாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக பெர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்தெடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, கூடவே சீரகம், பெருஞ்சீரகம், இதை சோம்புன்னு சொல்லுவாங்க, இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளையும் இதோடு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மிச்ச மாவை ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி 1 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. இப்போ இது கூடவே கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம், நம்ம தட்டி வச்சுருக்க விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரு அரை தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு அரை தக்காளி. நல்ல ஒரு குத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது பிள்ளைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க.
இப்போ இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் உப்பு, உரப்பு, இனிப்பு 3ம் பேலன்ஸாக இருக்கணும். புளிப்பு சுவை மட்டும் மைல்டாக லைட்டாக தான் இருக்கணும். இல்லை புளிப்பு சுவை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அரிசி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாகும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். மேலே லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கிறேன். இல்லை அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க அரிசிக்கு பதிலாக நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா கொஞ்சம் பொரிகடலையே லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி கூட இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா ஒரு குத்து அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கிறேன். மாவு நல்ல நைஸாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து கையில் தண்ணி தொட்டு தொட்டு நல்லா தட்டி எடுத்திங்கன்னா அடை பக்குவத்துக்கு வந்துடும். இல்லை தோசைக்கல்லே வச்சு தட்ட முடியாது அப்படி பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு வாழை இலையில் இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர், பால் கவர் எதுலையாவது தட்டி அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் நல்லா தூக்கலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பச்சைப்பயிறு துவரம்பருப்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இதை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி. இல்லை அரிசி வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக அவல், ஜவ்வரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூடவே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து குறைஞ்சது 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். சீக்கிரம் ஊறணும் அப்படின்னா லைட்டாக வெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும். நான் ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி வந்துடும். நம்ம ஒரு பச்சை பயிறு எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக பயிறு தனியாக வரும். அது வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பச்சை பயிர் தோலோடு எடுத்துக்கிறதுனால கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ட்ரையாக நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி மொத்தமாக வச்சுக்கலாம். இட்லி தோசை செய்யும் போதும் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இந்த மாவையும் ஆட் பண்ணி செய்யலாம். புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொரகொரப்பாக எப்போதும் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக கூடக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும். இந்த மாவு அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். செகண்ட் டைம் அரைக்கும்போது இஞ்சியோ சீரகமோ சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவை உடனே சுடுறதா இருந்தாலும் சுடலாம், புளிக்க வச்சும் செய்யலாம். நான் புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 5 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5 மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸாக பொங்கி வந்திருக்கும். இதை அப்படியே லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்படி இட்லி தோசை செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாவில் இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். நான் இன்றைக்கி தோசையாக தான் செஞ்சுருக்கேன்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நார்மலாக எப்படி தோசைக்கு மாவு எடுத்து சுடுவீங்களோ அதே பக்குவத்தில் சுட்டுக்கோங்க. ஒரு அரை கரண்டி மட்டும் மாவு எடுத்து நல்லா ஒல்லியாக மெல்லிசாக நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை கல் தோசையாக கூட நீங்கள் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். நல்ல கலர் மாறி அதுவே எலும்பி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல அருமையான பச்சைப்பயிறு பருப்பு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்க வேறு ஏதாவது ஒரு பொருளை கூட சேர்த்துட்டு ஒரு சிலதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கொள்ளு, இதை காணன்னு சொல்லுவாங்க, அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து இதோட சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி இல்லைனா சிகப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி எது உங்கள்கிட்ட இருக்கோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 6 to 7 மணி நேரம் அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை ஊறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க எல்லா பொருளும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கோங்க. ஒரு சிலதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தோலோடு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வாயு பிரச்சனை இருக்கும். அதனால ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட பச்சை மிளகாய் அப்படி இல்லை மிளகு கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. இதை அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு லைட்டாக குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு கட்டியான பக்குவத்தில் தான் இருக்கணும். மிச்சம் இருக்க மாவையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதிகமாக இருந்ததுனால 2 தடவை அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிடாம புரதச்சத்து இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்ச இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை புளிக்க வச்சு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் தோசையும் வராது, இட்லியும் வராது. நல்லா இந்த பக்குவத்தில் இருக்குது. இதை புளிக்க வைக்காமலும் செய்யலாம், புளிக்க வச்சும் செய்யலாம். நான் புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதை அப்படியே குறைஞ்சது ஒரு 4 to 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொங்கி சாஃப்டாக வந்திருக்கும். கரண்டியில் மாவு எடுக்கும்போதே நல்ல ஒரு சாஃப்டாக வரணும். அப்படி வந்தாலே இந்த மாவில் இட்லி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், தோசை செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து அடை மாதிரி கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக ரொம்ப கலந்து விடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு அரை கரண்டி மாவு எடுத்து நார்மலாக எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் நல்ல இரும்பு சத்து புரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச கொண்டக்கடலை
கார்னெல்லாம் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லை நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துட்டு நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நார்மலாக தோசை சுடுற டைமை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் பிபி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் வாரத்தில் ஒரு 2 to 3 நாள் இந்த பக்குவத்தில் தோசையாக சுட்டோ இல்லை இட்லியாவோ இல்லை ஒரு சில காய்கறிகளை சேர்த்து அடையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எந்த அளவுக்கு சூப்பரான தோசை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் 2 to 3 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 5 நாள் 5 விதமான தோசை ரெசிபி பார்த்தோம். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே பக்குவத்தில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.